Hello guys, welcome and welcome back to my channel. So it's exclusive video of Parthenon at Athens. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸில் நான் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிற இடம். ஸோ ஒருத்தரையும் ஸ்கேன் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. ஒன்ஸ் என்டர் ஆன உடனே இந்த ரைட் சைடில் இது ஒரு தியேட்டர். இந்த இடத்துல தான் அவங்க ட்ராமா அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வெறும் கல் தான், மார்பிளாலே கட்டப்பட்டது. நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த தேட்டர் ஒரு 15,000 பேர் உட்காரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம். அது ஒரு கேர்வாக இருக்குது. இந்த கேர்வாக இருக்குது. அண்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற இடம். ஸ்டேஜஸ், டான்ஸ் ஆர்டிஸ்ட், ட்ராமா, இவங்க அந்த டான்ஸு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெலாம் ரொம்பவே வந்து அந்த காலத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, இந்த மாதிரியான ட்ராமா பார்க்குறது அப்படின்றது உடம்புல இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரி பண்ணும் அப்படின்னு அவங்க ரொம்பவே நம்புகிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்த்தினன் போகக்கூடிய இடம். அது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த பில்லர்ஸ் எல்லாமே அவ்வளோ தடிசாக இருக்கும். இந்த ஒரு பில்லரும் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அது ஒரே கல்லில் அப்படியே வந்தது கிடையாது. பிட்ஸ் அண்ட் பீசஸாக ஒரு 10-15 பீசஸ் சேர்ந்து தான் ஒரு பில்லர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பில்லரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குறைய கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கும் அதோட இதெல்லாம். அது ரொம்பவே நல்லா இருக்குது. அது நல்லா க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோலேயே. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பில்லர்ஸும் இருக்குது. அந்த ஹைட்டுன்றதும் ரொம்ப ரொம்ப ஹைட். மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாதாரணதெல்லாம் கிடையாது. இது எல்லாமே அந்த லைம் ஸ்டோன் அண்ட் ஹை குவாலிட்டி மார்பிள்ஸ். அங்கே அந்த மாதிரி தான் எல்லாமே அப்படி தான் கட்டியிருக்காங்க. இது எப்படி இது இவ்வளோ ஹைட்? இது ஒரு மலை. இது இந்த மலைக்கு மேலே எப்படி இதை எடுத்துகிட்டு வந்தாங்க, எப்படி கட்டினாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும், வியக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ் தாண்டின உடனே அங்கே உள்ள வந்து கோயில் இருக்குது. இது கோயிலுக்காக கட்டப்பட்டது. இது வந்து ஏத்தனா அப்படின்றது அவங்களோட காக்கும் கடவுள், குலதெய்வம் மாதிரி கூட இருக்குது. அதுதான் அவங்க அதுக்காகவே கட்டின ஒரு கோயில் தான் இது. ஸோ அதுவும் வந்து 2 கோயில் கட்டியிருக்காங்க. முன்னாடி ஃபஸ்ட்டு ஒன்று கட்டியிருக்காங்க பழசு. அது கொஞ்சம் இதானதுக்கப்புறம் 2ஆவதாக கட்டினது தான் இந்த பார்த்தினன். இப்போ நீங்கள் இதை பார்க்குறது தான் இந்த பார்த்தினன். ஸோ இதில் அந்த சுற்றி இருக்கிற பில்லர்ஸ்லாம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் உள்ளே எதுவும் இல்லை. இப்போ வந்து அது எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இது ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கல் எல்லாமே இப்படி இருக்குது பாருங்கள். அந்த மிஷின் கட்டிங்ஸ் எதுவுமே கிடையாது. எப்படி இவங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த கல் எல்லாமே நீங்கள் லாங் சைட்லேருந்து பார்க்கும்போது சரி டக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, இது வந்து உருண்டையாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக பூரி கட்ட மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த சென்டர் மட்டும் பார்த்திங்கன்னா லேஸாக கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பில்லர்ஸ் எல்லாமே. இது வந்து இன்னொரு கோயிலில் தான், ஸ்ட்ரைட் ஆப்போசிட் டு பார்த்தினன். இதெல்லாம் ஒரே இடம் தான். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கோயில் தான் இது. இதுக்குள்ளே ஒன்றுமே இங்கே இல்லை. அது அகெயின் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ண உள்ளே போய் பார்க்குறதுக்கு அதில் எதுவுமே இல்லை. இங்கே வந்து தடுப்பு போட்டிருப்பாங்க, அதை தாண்டி நீங்கள் போக முடியாது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணதில்லை. இதில் எதுவுமே இல்லை. உள்ளே வெறும் பிளாங்காக தான் இருக்குது. இதுதான் அந்த வியூ. ரொம்ப நல்லா ஹைட். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ரொம்ப மலைலாம் ஏறி தான் வரணும் இந்த இடத்துக்கு. இப்போ அந்த படிக்கட்டெல்லாம் போட்டு அந்த சிமெண்ட் ரோடெலாம் போட்டு வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு கோயில் தான். இது வந்து ஒலிம்பியன் ஆஃப் ஜிஎஸ் அப்படின்ட்டு ஒரு கோயில். இதில் ஒன்றுமே கிடையாது. இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே போயிடுச்சு. அதில் வெறும் பில்லர் மட்டும்தான் இருக்குது. இதுதான் அந்த இடம். இது நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதிலே உங்களுக்கு அந்த எந்த வீடியோவும் போடுறேன் நான். இது கடைசியாக அந்த வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணுறேன். அப்போ எப்படி இருந்தது இந்த இடம், ஒரு 3D வியூ மாதிரி போட்டு அவங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தினனோட பேக் சைடு. இது எல்லாமே வந்து அந்த வியூ ஃப்ரம் தி
பார்த்தனன் இது எப்படி இருக்குது, எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, அந்த என்டையர் சிட்டியே உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா அது நல்லாவே தெரியும். ஸோ இப்போ இந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். See you next video guys. Thank you very much.